செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்று. அவன் எங்க நிக்கிறான் தெரியுமா? அவன் சமூகத்துல நிக்கிறான். அவன் வாழ்க்கையில தடை எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? பெரிய பர்வதமா இருக்கு. ஆவியானவர் அவனுக்காய் கிரியை சர்வ லோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவர் சமூகத்துல தரித்திருப்பது சாதாரண காரியம் கிடையாது. அவன் கையில தலைக்கல்லோடு இருக்கிறான், ஒரு நூலோடு இருக்கிறான். மொத்தம் அவன்கிட்ட இருக்கிறது ஒரு கல்லும் ஒரு நூலும், ஒரு கல்லும் ஒரு நூலும். இதை வச்சு சர்ச்சு கட்ட போறாராம். கையில எவ்வளவு வச்சிருக்கீங்க? கையில 2000 வச்சிருக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? பிசினஸ் பண்ண போறேன். எப்படி இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அவன் கையில என்ன இருக்குன்னு மேட்டர் இல்ல, அவன் கால் எங்க நிக்குதுன்னு தான் மேட்டர். இவன் எங்க நிக்கிறான்? இவன் அபிஷேகம் பெற்றவன் எங்க நிக்கிறான்? எங்கேயோ அல்ல, சர்வ லோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவர் சமூகத்துல. உன் கையில ஒரு கல்லும் ஒரு நூலும் இருக்கலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே அதை செய்து. ஹல்லேலூயா. யாருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை. என்னது அர்த்தம்? அவர் சமூகத்தில் தரித்திருக்கிறவன் கையில இருக்கிற கொஞ்சத்தையோ அப்பா சந்தோஷமாய் பார்க்கிறா. அப்பா சந்தோஷமாய் பார்க்கிறா. அவன் கையில இருக்கிற ஒத்த கல்ல சந்தோஷமா பார்க்கிறா. அவன் கையில இருக்கிற ஒத்த நூலை சந்தோஷமாய் பார்க்கிறா. உன்னை கர்த்தர் எங்க நிறுத்தியிருக்கிறார் என்பதை கண்களை திறந்து பார். உன்னை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் என்பதை கண்களை திறந்து பார். இந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் அபிஷேகம் பெற்ற தாவீது சொல்லுகிறார், நானோ சங்கீதம் 52:8 தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்வார் தெரியுமா? நான் என் கையில இருக்கிற கல்ல நம்பல, என் கையில இருக்கிற நூலை நம்பல, என் அடப்பையில் இருக்கிற கல்ல நம்பல, கோலியாத்தின் பட்டயம் அதை நம்பல. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். எனவேதான் அந்த தலைக்கல்லோடு வரும்போது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக.